ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஓலை பக்கோடா செய்ய போகிறோம். ரிப்பன் பக்கோடா. அதுக்கு வந்து நம்ம அரைப்படி இட்லி அரிசி ஊற வச்சுருக்குறோம். ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சு. இப்போ இதை நம்ம நைஸாக அரைச்சிக்கிறோம் கிரைண்டரில் போட்டு. அரிசி அரைச்சிட்டு இருக்கிறப்பயே இப்போ நம்ம உப்பு போட்டுக்கிறோம். அரைப்படி அரிசிக்கு ரிப்பன் பக்கோடாவுக்கு இவ்வளவு கல் உப்பு போட்டுக்கிறோம். நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோம். ரிப்பன் பக்கோடாவுக்கு நம்ம நல்லா மாவு நல்லா நைஸாக இந்த மாதிரி நைஸாக அரைச்சாச்சு. நைஸாக இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கிறோம். இப்போ நம்ம இதோட கலக்கிறதுக்கு பொரிகடலை 200 பொரிகடலை எடுத்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோம். 200 உலக்கில் ஒரு உலக்கு. இந்த மாவோட இப்போ நம்ம பொரிகடலை மாவு அரைச்சி வச்சுருக்கிறோம். இதை இதில் ஜாயின் பண்ணி இதோட கொஞ்சம் 2 ஸ்பூனு வெள்ளையரி ஜாயின் பண்ணிக்கணும். மிளகாப்பொடி ஒரு 4 ஸ்பூன். இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் போட்டுக்கணும். இதில் இதோட நம்ம 2 ஸ்பூன் வெண்ணெயை ஊற்றிக்கிறோம். இப்போ நம்ம இதை ஒன்றா பிணைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த மாவோட ஈரப்பசையிலே அப்படியே பிணைஞ்சிக்கிறோம். இந்த மாதிரி கெட்டியாக பிணைஞ்சிக்கிறணும். இப்போ கொஞ்சோண்டு சாப்பிட்டு பார்க்கணும். அதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் உப்பு மட்டும் நம்ம அதில் கொஞ்சம் உப்பு மட்டும் தூவிக்கிறோம். இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து ஒரே மாதிரி பிணைஞ்சிக்கிறோம். இப்போ ஒரே மாதிரி பிணைஞ்சாச்சு. இந்த மாதிரி மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும். தான் முறுக்கு உலக்கில் அப்படி போட்டு பிரிகிறப்ப கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ உப்பு கரெக்டாக இருக்குது. நைஸாக இருந்தால் தான் இந்த மாதிரி இருக்கும் மாவு. இதில் நம்ம வெள்ளைப்பூடு உங்களுக்கு வேணும்னா வெள்ளைப்பூடு ஒரு 10 வெள்ளைப்பூடு அரைச்சி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அரைக்கிறப்பையே கூட போட்டுக்கலாம். நான் இப்போ இதில் வெள்ளைப்பூடு போடலை. மாவை இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே போட்டுறணும். போட்டுட்டு நல்லா அமுக்கி விட்டுட்டு நம்ம பிழிய ஆரம்பிக்க வேண்டியதுதான். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம எண்ணெயிலே இப்படியே பிடிச்சி இந்த மாதிரி 2 உலக்கு பிடிச்சா கரெக்டாக இருக்கும். புல்லுலேயே இருக்கட்டும். அப்போ தான் இது நல்லா ரிப்பன் பக்கோடா வந்து நல்லா வேகும். திருப்பி விட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்படி எடுத்துடலாம். கரெக்டாக இருக்கும். லைட்டாக ரெட் கலர் வரவுமே நம்ம எடுத்துடலாம். இந்த கரண்டியில் எடுத்தால் தான் தூளெல்லாம் வரும். ரிப்பன் பக்கோடா எல்லாமே போட்டு எடுத்தாச்சு. நம்ம இந்த மாதிரி நல்லா ரொம்ப மொறுமொறுன்னு வச்சாலே உடையிற அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு நல்லா வந்திருக்குது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அரைப்படி மாவு போட்டோம். அரைப்படிக்கு இவ்வளோ வந்திருக்குது. இதை நம்ம ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா பதத்து போகாமல் நல்லாயிருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்லாயிருக்கும். இதான் இந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா வரும். ஓகே, பாய்.